la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த ட்வின்னா இருக்கிறது வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளஸ்? ஸோ அதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ணிருக்கோம்னா காலேஜ் டைமில் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். அந்த அரவிந்தா பேசி ஃப்ளர்ட் பண்ணி மாட்டிட்டானா அருணா அதுக்கப்புறம் நல்ல மாதிரி பேசிட்டு அவனே பண்ணலாம். அதே மாதிரி அருண் பேசி மாட்டிட்டானா அருண். கல்யாணத்துக்கு பயங்கர பிரச்சனை, பொண்ணு கிடைக்கிறது பெரிய இஷ்யூ. ஏன்னா வந்து எப்படி அவங்க 2 பேரும் ஒரே பிஸ்னஸா, அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் ஒன்னா தான் இருக்கணுமா, ஏன் பிரிஞ்சு போக கூடாது, 2 வீடு இல்லையா 2 கார் இல்லையான்லாம் கேட்டாங்க. அரவிந்த் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் நம்புவேன். அது வந்து என்னன்னா ரொம்ப இவன் நல்லவனா இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போயிட்டு யாருக்கும் நல்லது நடந்து எங்களுக்கு கெட்டது நடக்கும். அவங்க கேட்டது ட்வின்ஸா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? ஒன்றை பத்தி குறை இல்லையா? என்னை பத்தி குறை இல்லை. என் வாழ்க்கை ஸ்மூத்தா வேகமா வரதுக்கு ஆக்சிலேட்டரும் அவன் தான், அந்த என் வாழ்க்கையில தடுக்கி விழாம இருக்கிறதுக்கான ஸ்பீட் பிரேக்கரும் அவன் தான். ஓகேடா, ரைட்டா, ஓகே. நாங்க போட்டுறோம். இப்போ ஆண்கள் வந்து வெளியில சொல்ல தேங்காம ஒரு பாத்ரூம்குள்ள கண்ணாடி பார்த்துடுவாங்க. பட் என் கண்ணாடி முன்னாடி இருக்கிறதுனால இவங்கிட்ட நான் ஓப்பனா ஷேர் பண்றதாகட்டும், அவன் என்னை கன்சோல் பண்ணிட்டான்னு சொன்னா அதுல இருந்து ஓவர் கம் ஆயிடலாம். என்னை நேசிக்கும், என்னை முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு உறவு என் பக்கத்துல இருக்கிறதுனால என்னுடைய லெட் அவுட்டா அவன் இருக்கான். என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறாடா அப்படின்னு உள்ள வச்சு நான் பொங்குறதுக்கு பார்த்தா என்ன அடிச்சு விட்டாடா அப்படின்னு சொல்லும் போது என்னை தாண்டா அடிக்கிறா என் பொண்டாட்டி அப்படி. அப்படியா? அப்ப சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி ஆயிடும் வாழ்க்கை. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பீயிங் ட்வின் பிரதர்ஸ், உங்க ரிலேஷன்ஷிப் வந்து சின்ன வயசுல ஒரு மாதிரி இருந்திருக்கும், டீனேஜ்ல ஒரு மாதிரி இருக்கும், இப்போ ஒரு மெச்சோர்டான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்களே. ஸோ இந்த ஒரு அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி சொல்லுங்களேன், எஸ்பெஷலி பிட்வீன் அந்த ட்வின் டெலிபதி எல்லாம் சொல்லுங்க. ஸோ ஒரு 40% இப்போ வரைக்கும் குழந்தையாவே மாறாம இருக்கிறோம். மீதி 60 சொல்லு. ஸோ என்னன்னா இண்டிவிஜுவல் ஒரு கிட்டுக்கும் ட்வின்ஸுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு பையன் வந்து அவன் லைஃப்பை அவன் போக்கில் அவன் டிசைட் பண்ணுவான், என்ன பிடிக்கும் என்ன தேவைங்கிறத அவன் பிளான் பண்ணிப்பான். பட் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து நான் எனக்குன்னு யோசிக்கிறத தாண்டி எங்களுக்குன்னு யோசிக்கணும், அதே தான் அவனுக்கும். ஸோ அப்படியே வந்து நாங்கள் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் பிடிச்சது சாப்பிட்றதாகட்டும், நான் பிரியாணி அப்படின்னா இல்லைடா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாண்டா அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட 50 ரூபா தான் இருக்குன்னா ஒன்று தான் வாங்கணும். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ஆஃப் போட்டுக்குவோம். ஸோ அப்போலேருந்தே அந்த ஒரு ஷேரிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த ஷேரிங் எது நிறையா கொடுத்துச்சுன்னா அந்த கேரிங்கை கொடுத்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி மியூச்சுவலி ஒரு பெரிய லவ், ஸோ பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ ஸ்கூல் டைமில் வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்னா, நான் 3 எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அடி வாங்க நிற்கிறேன்னு சொன்னால் இவன் 4ல் ஃபெயில் ஆகி என் பக்கத்துலேயே நிற்பான். ஸோ அம்மா ஆப்வியஸ்லி அடிக்கும் போது 2 பேரையும் அடிக்கணும்னா பாதி டயர்டாகி விட்டுருவாங்களே, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அது லைஃப்பில் எவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துச்சுன்னா, ஒரு விஷயம் ஓகே நம்ம ஸ்டடீஸ் வைஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கோம், அடுத்து என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் தான் பண்ணலாங்கும் போது நம்பி இறங்குறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இவன் இருந்தான். ஸோ அது 2 பேரும் ஒரு கோ பார்ட்னர் தானே உங்களுக்கு, யாரோ ஒருத்தவங்களை நம்புறதுக்கு உன் கூடவே பிறந்த ஒருத்தனை நம்புறோன்னு சொல்லிட்டு. ஸோ ட்வின் ஹார்ட் என்டர்டைன்மெண்ட்ஸுங்கிறது எங்கள் கம்பெனியாக நாங்கள் ஆரம்பித்தோம். அது அங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து நாங்கள் ட்வின்ஸாக ஒன்றா லைஃப் லாங் இருக்கிறதுல தான். ஸோ அது ஹாப்பி. ஓகே. அண்ட் வந்து நம்ம பேசும்போதே சொன்னேன் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட், நீங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அப்படி பழகிட்டேன் நான். ஏன்னா ஒரே டைம்ல 2 பேரும் பேசினா அந்த ஓவர்லாப்பிங் சொல்லுவீங்களே, அந்த மாதிரி வந்துட்டு சொல்ல வந்த விஷயம் கன்வே ஆகாது. அதனால அரவிந்த் வந்து கொஞ்சம் எதுகை மோனையோட நல்லா பேசுவான். நான் எது பேசினாலும் கண்ணியம் இருக்குமா, அப்படிதான் இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கணும், என்ன இவர் மிரட்டுற மாதிரி பேசுறாரு, அவர் சாஃப்டா பேசுறாரு, எதுகை மோனை எதிர்த்து இந்த மாதிரி தான் நான் பேசும்போது இப்படி கெடுத்து விட்டுருவான். அதனால நீயே பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ட்ரோவர்ட் ஆயிட்டான். பட் வந்து எந்த பாயிண்ட்ல அது உங்களுக்கு வந்து இல்ல நமக்கான ஸ்பேஸ் கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தோணிருக்கா பீயிங் a twin brother? ஆமா, ஏன்னா இவனை நம்பி இவனையே பேச விட்டு என்ன ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மாட்ட ஆரம்பிச்சு. அதனால எந்த பாயிண்ட்னா இவனை சில இடத்துல பேச விடணும், சில இடத்துல இவனை பேசினாலே பிரச்சனை ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் வாய் பிரச்சனை இருந்தது, கை கலப்பாயிடுச்சு. அதுல இருந்து இவன் நினைச்சா பத்தியா கல்யாணம் ஆனவன மாறிட்டான், பொண்டாட்டி வந்தோன்னா நீ வந்து என்னை எதிர்த்து பேசுற அப்படிங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். பட் சில விஷயங்கள் வந்து அரவிந்த் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் நம்புவேன். அது வந்து என்னன்னா ரொம்ப இவன் நல்லவனா இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போயிட்டு யாருக்கும் நல்லது நடந்து எங்களுக்கு கெட்டது நடக்க ஆரம்பிச்சு. கேட்டது ட்வின்ஸா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? ஒன்றை பத்தி குறை இல்லையா? என்னை பத்தி குறை இல்லை. அது நல்லா பாருங்க, ட்வின்ஸ்ல என்னன்னா ஸோ உங்களுக்குள்ள ஒரு உள் மனசு இருக்கும், அந்த உள் மனசு என்ன நினைக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். பட் ஏன் உள் மனசு பக்கத்துல உட்காந்து அதுக்கு தோணதெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். வாக்குமூலத்தை நான் கொடுக்க கூடாதுன்னு என் மூளை சொல்லுது, பட் இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இல்லை, அது ஆக்சுவலி எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் ஒன்று பண்ணி தப்பாகிறதுக்கு முன்னாடியே பண்ண போகும்போது பிடிச்சி இல்லை வேண்டாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு பர்சன் கூட இருக்கிறதுனால இந்த சக்ஸஸாக போயிட்டு இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஒருத்தரா இல்லாமல் ஒரே மாதிரி 2 பேராக இருக்கிறது நாங்கள் நம்புறோம். இதை நான் சூப்பராக சொல்லுவா, என் வாழ்க்கை ஸ்மூத்தாக வரதுக்கு என் வாழ்க்கை ஸ்மூத்தாக வேகமாக வரதுக்கு ஆக்சிலேட்டரும் அவன் தான், அண்ட் என் வாழ்க்கையில் தடுக்கி விழாமல் இருக்கிறதுக்கான ஸ்பீட் பிரேக்கரும் அவன் தான்.
சரிடா ஓகேடா டன் ரைட்டா டன் ஓகே அந்த music நாங்க போட்டுறோம். அதை தாண்டி வந்து நிறைய பேர் வெளியே சொல்லும் போது இப்போ பிரதர்ஸ்குள்ளெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், என்னதான் ஃபேமிலி ஒட்டுக்கா இருந்தாலும் வந்து இந்த பிரதர்ஸ்குள்ள பிஸ்னஸ் பண்றது, குடுத்தல் வாங்கல் இருக்குது, இதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க அவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து யூஆர் ரன்னிங் லாட் ஆஃப் பிஸ்னஸஸ் இப்போ. ஸோ வந்து அதோட அட்வான்டேஜஸ் என்ன, இல்ல இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு இல்ல அப்படி? நம்ம இப்போ படம் டைலாக்லாம் வந்து அன்பு இது கடன் அன்பை முறிக்கும்லாம் போடும்போது அது ஒரு படம் டைலாக்காக தான் நம்மளும் படிக்கும் போதெல்லாம் நான் அதை கடந்து வந்திருக்கோம். பட் ஆஃப்டர் நம்ம ஒரு விஷயம் மணி ஹேண்ட்லிங் நம்ம பண்ணும்போது இப்போ அப்பா அம்மா பார்த்துக்கிட்ட காலம் நமக்கு அது தெரியல, நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு உறவு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். பட் அந்த பணம்னு ஒன்று வரும்போது அவங்க நம்மள்ட்ட வந்து அதை திருப்பி அதை ப்ராப்பராக கொடுக்கல, அதை வந்து நம்ம கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னா அந்த மணி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை உடச்சி நாங்கள் மணி ஹேண்டில் பண்ண அப்புறம் பார்த்துருக்கோம். பட் அது ஒரு இல்ல பிரதர்ஸ் நாங்க யார்ட்டையும் கடன் கேட்டதில்ல, நாங்க கடன் கொடுத்தவங்க திருப்பி என்ன கடன் திருப்பி கேட்கறேன் கேட்குறீங்க இப்போ பழக்கத்தை கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ எங்கள் விஷயத்தில் எப்படின்னா அது வந்து நான் அதான் நிறைய பட்டதுனால எங்களுக்குள்ளே அது வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா வந்து முக்கியமாக சொல்கிறது உறவுகளுக்குள்ள இந்த காசு பணத்தில் வந்து நிறைய பிரிஞ்ச ஆட்கள் நம்மளே கண்கூடாக பார்த்துருக்கோம். அதனால எங்கள் விஷயத்தில் எப்படின்னா பிளானிங் என்னோடது, எக்ஸிக்யூஷன் அவனோடது. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்வாய்ஸ் கொடுக்கறது, அமௌண்ட் என்னன்னு பேசுறது எல்லாமே நான், அதை வாங்குறது அதுக்கான செலவு பண்ணுறது எல்லாமே அவன். ஸோ அவனோட விஷயங்களில் நான் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வாங்கி தவிர இன்டர்ஃபியர் பண்ணி குழப்ப மாட்டேன். அண்ட் ஏன் இதுன்னு கேள்வி கேட்க மாட்டான், அண்ட் ஏன் விஷயத்தையும் அப்படி பண்ண மாட்டான். ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னு சொன்னால் 2 பேருக்கும் எல்லா நாலேஜும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னால் கிளாஷஸ் வராது. அறகுறையாக ஷேர் பண்ணி பாதி மறைச்சி பாதி சொன்னாதான் சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் வரும், அது பணத்துலேயும் வரும். ஸோ எங்கள் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்டில் நாங்கள் ஒன்று நம்புகிறோம், அவனை ஏமாற்றி நான் சம்பாதிச்சாலும் அது எங்கள் குடும்பத்துக்கு தான், என்னை ஏமாற்றி அவன் சம்பாதிச்சாலும் அது எங்கள் குடும்பத்துக்கு தான். ஸோ ஏன்னா நாங்கள் ஒரே இடத்துல தானே இருக்கோம். அதனால் அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இது வந்து வெறும் ட்வின்ஸாக இருக்கிறதுனால மட்டுமே இந்த வேவ் லென்த்லாம் சொல்ல முடியாது, இப்போ பிளான்டாக தெளிவாக இருக்கும். அண்ட் வந்து இந்த இமோஷன்ஸ் கோ த்ரூ பண்றது இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு ஒரு பெண்களுக்குனா சில டைம் அவங்க அழுதுருவாங்க ஓப்பனா, அண்ட் ஆல்சோ வந்து புலம்பிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் லெட் அவுட் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கு. ஸோ வந்து ஆண்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு, அவங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க, டக்குன்னு அழுறதுக்கு யோசிப்பாங்க, ஒருத்தங்க கிட்ட சொல்றதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இமோஷன்ஸ் நீங்க 2 பேரும் வந்து எப்படி நாங்கள் கொண்டு அழுவோம் போறீங்க? சொல்லுவோம், எங்களுக்கு அந்த எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு எமோஷன் தான். இப்போ நான் மிரரை இப்போ வெளியில இப்போ ஆண்கள் வந்து வெளியில சொல்ல தயங்காம இப்போ ஒரு பாத்ரூம்குள்ள கண்ணாடி பார்த்து தள்ளுவாங்க. பட் என் கண்ணாடி முன்னாடி இருக்கறனால இவங்கிட்ட நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறதாகட்டும், அவன் என்னை கன்சோல் பண்ணிட்டான்னு சொன்னா அதுலேருந்து ஓவர் கம் ஆயிடலாம். ஸோ அதனால எங்களுக்குள்ள அந்த ஒரு இது அது கிடையாது. என்னன்னா பையனா அழக்கூடாது அப்படின்னு சொல்லியே மேபி நம்ம வந்துட்டதுனாலன்னு தெரியல, பட் எல்லாருக்கும் வலி ஒன்று தான். அடிச்சா வலிக்குதுன்னா நானும் அம்மான்னு தான் கத்துவேன், பொண்ணாக இருந்தாலும் அம்மான்னு தான் கத்த போகிறாங்க. ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய விஷயங்களில் ஃபெயில் ஆன டைமில், அது எஜுகேஷன் ஆகட்டும், நிறைய விஷயங்களில் ஃபெயில் ஆகும்போது நாங்கள் தனானியை போத்திக்கிட்டு 2 பேரும் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் படுத்துக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றும், ஏன்டா நமக்கு இப்படி நடக்குது, நம்ம தாண்டா ஒழுங்காக படிக்கல அப்படிலாம் சொல்லி நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்து எங்களோட எமோஷன்ஸை மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத வந்து தனியாக இருந்தால் மேபி அவங்க யோசிப்பாங்க, அது உள்ளுக்குள்ள ஒரு கான்ஷியஸாக இருப்போம். என்ன மாதிரியே ஒருத்தன் என் பக்கத்தில் இருக்கான், எனக்கு வலிக்கிற வலி தான் அவனுக்கும் வலிக்குது, ஸோ அவன் அழுகுறான் நானும் அழுகுறேங்கிற போது எங்களுக்குள்ளே அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். பப்ளிக்காக நினச்சோ மற்றவங்க நினச்சோ நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. எங்களுக்கு ஒரு விஷயம் பாதிக்குதுன்னு சொன்னால் உட்காந்து பேசுவோம், ஏன்டா இது இப்படி நடக்குது, நம்ம இதை இப்படி மாற்றிக்கலாம், சந்தோஷங்களை இரட்டிப்பாக்கிப்போம், சோகங்களை பாதியாக்கிப்போம். ஸோ அந்த விஷயங்களை வந்து நாங்கள் முழுசாக எக்ஸ்ப்ரெசிவாக தான் இருப்போம். அண்ட் லெட் அவுட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ சொன்னால் இப்போ டிப்ரெஷன், நிறையா வந்து சூசைடு, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 5வது 6வது வயசு படிக்கிற பையனுக்குலாம் அதெல்லாம் இருக்குன்னு இப்போ சொல்ல வந்துட்டாங்க. 8வது படிக்கிற பையன் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நிறையா நடக்குது பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அவனுங்களோட வட்டம் வெளியில் மக்களை சம்பாதிக்காமல் வெறும் எண்ணிக்கையில் இருக்கிற ஃபாலோவர்ஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் தான் அவங்க பெருசாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு மக்களை சம்பாதிக்கணும், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கணும், நிறைய ஒரு நம்மளை நேசிக்கிற உறவுகளை கூட வச்சுக்கணும். என்னை நேசிக்கும், என்னை முழுசாக புரிஞ்சுக்கிற ஒரு உறவு என் பக்கத்தில் இருக்கிறதுனால என்னுடைய லெட் அவுட்டாக அவன் இருக்கான். என் பொண்டாட்டி என்னை அடிக்கிறாடா அப்படின்னு உள்ளே வச்சு நான் பொங்குறதுக்கு பார்த்தா என்ன அடிச்சு விட்டாடா அப்படின்னு சொல்லும் போது என்னை தாண்டா அடிக்கிறா என் பொண்டாட்டி அப்படி அப்படியா, அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகிடும் வாழ்க்கை. அண்ட் ஒன் இன்சிடென்ட் நீங்க ரியலைஸ் பண்ணப்ப, லைக் அருண் இல்லைன்னா இது கண்டிப்பா இருந்திருக்காது, இல்ல அரவிந்த் இல்லைன்னா இது இருந்திருக்காதுன்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து அப்படியே அடிச்சிருக்குல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வியூ, இந்த ஒரு growth ஆகுறது ஸ்டேஜ், இந்த 4 பிஸ்னஸ், இது எல்லாமே அருண் இல்லைன்னா சத்தியமா நடந்திருக்காது. ஏன்னா நான் அதான் சொன்னேன், நான் தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் போன ஜென்மத்தில் அப்படி வாழ்ந்து எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. பட் நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பண்ணுற ஒரு 100 விஷயங்கள் நான் பண்ணி ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னால் இவன் 1000 பண்ணிட்டு இருக்கான் என் பக்கத்தில் இருந்து. ஸோ என்னோட 100ம் ஆட் ஆகி தான் என்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ இது என்னன்னு எங்களை அண்ட் அதே தான் சிமிலர் அவனுக்கும். ஏன்னா இப்போது
ஒரு டாக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஒரு ஆடிட்டர் கால் பண்ணாங்கன்னா ஆடிட்டர் அடிக்கிறாருன்னு கொடுத்துருவேன். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அவன் ஏன் திருப்பி சொல்றேன்னு சொன்னா, அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு 500 ரூபா வச்சிருப்பான் அவன் செலவு பண்ணுவான்னு கிடையாது. இட்ஸ் எண்ட் ஆஃப் ஒரு பிலீஃப், ஒரு 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 ட்ராவல் அது. ஸோ அதே மாதிரி அவனோட ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் கேட்கணும், அவன் என்கிட்ட கொடுத்துருவான். ஸோ அவன் இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் கிடையாது என் லைஃப்பில். மேபி நான் இந்த ஃபீல்டுக்கும் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். நான் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு இந்நேரம் ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு என் மூளைக்கு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே நான் உட்காந்துருப்பணும்னு தான் இப்போ வரைக்கும் நான் பியூராக நம்புகிறேன். அருணால மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஆக்சுவலி அரவிந்த் இல்லைன்னு சொன்னால் ஒரு படத்தில் வர மாதிரி தான், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போவோன்னு மேபி நான் இருந்துட்டு அப்படியே தான் இருந்திருப்பேன். இவன் இருந்தனால தான் எந்த இடமா இருந்தாலும் இவங்க 2 பேரும் அங்கே இருக்கணும்னு எல்லாரும் நினைக்க வைக்கிறதுக்கு காரணமானது அரவிந்த் தான். ஸோ ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் ஓப்பனாக மனசார பேசுகிறதாகட்டும், செயலாகட்டும், ஸோ அது எல்லாமே முழுக்க முழுக்க அவன் பண்ணுறனால தான் அவனுக்கு பின்னாடி நான் நின்று நீ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அரவிந்த். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து, நாங்கள் எங்கே உங்களை பார்த்தாலும் சரி, பி இட் சோஷியல் மீடியா ஆர் எனிவேர், 2 பேரும் அழகா ஒரே மாதிரி எங்க தான்ப்பா இவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஜாலியா, இவங்களுக்கு மட்டும் இவங்க சைஸ்ல கரெக்டா 2 பீஸ் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்ல. ஸோ வேர் டு யூ ஆல் ஷாப், என்ன மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் போடுவீங்க உங்களோட? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது, அது உண்மைதான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அம்மா அதை ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2 குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு குழந்தையா இருந்தா அவனுக்கு ஒரு ஷர்ட்டு பேண்ட்டை போட்டு விட்டுருவாங்க. பட் 2ம் இருக்கு, பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா, எங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அம்மா அதுக்கான மெனக்கெடல் அப்பையிலேருந்தே போட்டிருக்காங்க. ஒரே மாதிரி வாங்கணும், ஒரே மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு ஸ்கூலிங் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. பட் காலேஜ் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அண்ட் அந்த டைமில் எண்ணங்களும் நிறையா ட்வின்ஸ்க்கு மாறிடும். அது என்ன, ஏன் ஒரே மாதிரி போடணும், அட்ராக்ஷன் வந்து செப்பரேட் ஆகக்கூடாது, எனக்கு மட்டும் தான் வேணும்னு நினைக்கிற ட்வின்ஸும் இருக்காங்க. என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், எனக்கு பிளாக் கலர் பிடிக்காது ஆனால் அவன் பிளாக் கலர் போட சொன்னான். பட் நாங்கள் வளர்ந்த விதம் எப்படின்னா, ஒரு விஷயத்த நாங்கள் வாங்க போகிறோம்னு சொன்னால் 2 பேரும் 5 எடுத்து முன்னாடி வைக்கிறாங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் எது பிடிச்சிருக்கோ அதுதான் எடுப்போமே தவிர, மிச்ச நாளில் உனக்கு அது பிடிச்சிருக்கா எனக்கு இது பிடிச்சிருக்கா சரி விட்டுரு, 2 பேருக்கு எது பிடிச்சிருக்கு ஓகே இந்த டிஷர்ட்டாக எடுத்துவோம். இது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எங்களுக்கு பழக்கி கொடுத்தது. அண்ட் ஏன் ஒரே மாதிரினா, நிறைய பேர் கேட்பாங்க கழுது வயசாயிடுச்சு இன்னமும் என்னடா ஒரே மாதிரி போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எங்களுடைய அடையாளம்ங்கிறது எல்லாரும் காதுபட சொல்கிறது ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரே மாதிரி உருவங்களை தாண்டி உடலமைப்பும் அதே மாதிரி தான் இருக்குது. அதை இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது ஆடைகள். ஸோ அதையும் காட்டுறோம். ஸோ ட்வின்ஸாக பிறந்ததை நாங்கள் வந்து சாதனையாக பார்க்குறதே கிடையாது. லைஃப் லாங் ஒன்றா சாகிற வரைக்கும் ட்வின்ஸாக இருக்கிறத நாங்கள் சாதனையாக பார்க்குறோம். அந்த ட்வின்ஸுக்கான அடையாளங்களில் ஒன்று ஒரே மாதிரி இருக்கிறது. அதுவும் இல்லாம ஹேர் ஸ்டைல் கூட வந்து ஒரே மாதிரி. அது தெரியல, எப்படிடா அதுதான். அதாவது ஒரு சலூன் எத்தனை பசங்க தெரியுமா, நாங்களே ஆபீஸ்ல ஏன்டா இப்படி இருக்குன்னா இல்ல தப்பா வெட்டிட்டான் அப்படின்னுவாங்க. நீங்க எப்படி கன்வே பண்ணி அதெல்லாம் சொன்ன மாதிரி தான். ஒரு காஸ்டியூம் வாங்குறதே இன்னைக்கு வந்து ஒரு கடையில் வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு முடிச்சிடுறாங்க. அந்த ஸ்மாலில் இன்னொரு பீஸ் ஆக்சுவலி கிடைக்கிறது கிடையாது. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி தான் இன்னொன்று வாங்குறோம். சில இடங்களில் ஒரே மாதிரி 2 இருந்தால் அது ஒன்ஸ் குவாலிட்டி வைஸ்லையோ இல்லை வந்து டிசைன்லையோ எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நாங்கள் ரொம்ப தேடுவோம். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் பேர்டனா எங்கள் இணையர்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க தேடி என்னங்க கால் பண்ணி என்னங்க 2 ஒரே மாதிரி கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குன்னா சரி வாங்கிட்டு வந்துருங்க. துணி வாங்க போங்க, அங்கே ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், அது நாங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் கிடையாது. அண்ட் 10 கடை ஏறினா தான் ஏதோ 1-2 கடையில் எங்களுக்கு ஒன்றா கிடைக்குது. அண்ட் ஹேர் கட்டும் அப்படி தான். ஸோ நாங்கள் நிறைய இடங்களுக்கு போவோம். மேக்ஸிமம் என்ன ஆகுனா, ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப வருத்தப்படும், ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மாறிடும். அது எங்களுக்கு ரொம்ப நாளாக தேடி கடைசி ஒரு 5-6 வருஷமாக ஒரு இடம் அமைஞ்சிச்சு. அப்படியே அவங்களோட ட்ராவல் வரும். அதான் அதுக்கான மெனக்கெடல் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறோம், ஒரே மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. அண்ட் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ட்வின்ஸாக இருந்தால் சின்ன வயசுலலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அவன்லன்னா நம்ம போயிடலாம், எனக்கு பதில் அவனை அமைச்சிடலாம், இந்த மாதிரி வந்து அப்போ சின்ன வயசுல நிறைய பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்க எக்ஸாம்லாம் மாற்றி நீதி வந்து நேர்மை நியாயம் அப்படிதான் விளையாட்டா நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி இந்த குரல் மாற்றி பேசுவது, இந்த ட்வின்னாக இருக்கிறது வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட போகிறோம், ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டாக பேசுகிறோன்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். அவங்க எங்களை அனலைஸ் பண்ணி இங்கே பாரு ஒரே மாதிரி இருக்காங்க சொல்கிறதுக்குள்ளேயே அந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஓகே பண்ணி கொண்டு வர அளவுக்கு நாங்கள் அந்த ட்வின்ஸுங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து நான் எங்கே யூஸ் பண்ணிக்கிறோம்னா, காலேஜ் டைமில் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு பையன் தனியாக கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டுட்டு இருப்பான். பட் நாங்கள் ட்வின்ஸா நீங்கள் என்னன்னா யா நீங்கள் எந்த ஊரும் பேச ஆரம்பிச்சு பேசிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலே நம்ம ட்வின்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. அந்த அரவிந்தா பேசி ஃப்ளட் பண்ணி மாட்டிக்கிட்டானா, அருணா அதுக்கப்புறம் நல்ல மாதிரி பேசிட்டு அவனே பண்ணலாம். அதே மாதிரி அருண் பேசி மாட்டிக்கிட்டானா அருண் மாற்றி அப்படின்னா நிறைய டைமில் வந்து என்ன ஆகும்னா, எனக்கு கஸ்டமர் ஹேண்ட்லிங் ரொம்ப பிடிக்கும், ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப பிடிக்கும்.
அது எல்லா டைமும் பாசிட்டிவாக அமையாது. யாரையும் நம்ம ட்ரிகர் பண்ணுவோம், கோவம் இருக்கும்ல. இவன் கொஞ்சம் தைரியமான ஆளு, நான் பயங்கர பயந்தாங்குடி. எனக்கு அந்த விஷயங்கள் வந்து வரவே வராது. எங்கள் அப்பா அம்மாக்கிட்டே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரிப்போர்ட் கார்டில் வந்து உனக்கும் நீயே வாங்கிடுறா, எனக்கும் நீயே வாங்கிடு, உன் காலில் கூட விழுவுறா, நீ என்ன சொன்னு கேட்குறேன்னு சொன்ன காலெலாம் விட்டு போய் பாத்ரூம்லேயே கதவு சாத்தியமா. லாஸ்ட் டே 20 நாள் ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ணாமல் ஒரு டைம் இருந்திருக்கும். அன்னைக்கு தான் சப்மிட் பண்ணும். நான் போய் கதவை சாத்திட்டு காதை மூடிட்டு உட்காருவேன். எதா இருந்தாலும் நீ பண்ணுன்னு போய் அடி வாங்கி அதை வாங்குவான். ஸோ அந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்கான். இப்போ என்னன்னா அதுதான் இப்போ வந்து பிஸ்னஸ் வைஸ் அதை யூஸ் பண்ணுறோம். இவனுக்கு எந்த யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒன்று பேசுறாங்கன்னு சொன்னா சடனாக நம்ம ஓகேவும் சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரே நிமிஷம் என் ட்வின்ட்டை கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிதானமா எடுத்துக்கிட்டு திரும்பி நானே பேசுறேன். என் ட்வின்ட்டை வந்து நான் அருண் பேசுறேன். ஓகே தான் இப்போ தான் சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி தான். அண்ட் இது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க பேக் ஃபயர் ஆயிருக்கா? பீயிங் அ ட்வின் வந்து இந்த லைட்டா ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி அமைஞ்சதே கிடையாது. என்னோட காலேஜ் நாங்கள் படிக்கும்போது ஸ்கூல் காலேஜ்லேருந்துமே வந்து இப்போ வரைக்குமே வந்து நாம உண்மையா இல்லையா, இல்லை அவங்க நம்மக்கிட்ட அவ்வளோதான் வச்சுக்கிட்டாங்களாங்கிற ஒரு டவுட் எங்களுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா இது அவங்களுடைய தப்புலாம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னமும் நாங்கள் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னா சொல்ல. பட் வந்து ஒரு ட்ரூ சோலாக எங்கள்கிட்ட கனெக்ட் ஆனது வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான். நான் அதுக்கப்புறம் நாங்கள் மெச்சூர்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் பேசிக்கும் போது சொன்னது என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான்னு சொன்னால், இப்போ நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தாட் வரும்ல, என்னவா இருந்தாலும் இவனுங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம 3 பேரும் ஒரு படத்துக்கு போகிறோம், நம்ம 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். பட் நான் போன இடத்துல வந்து உனக்கு என்னடா வேணும், இது வேணாடான்னு சொல்லி டிசிஷன் மேக்கிங் வந்து ஒரு பக்கமாக சார்ந்து இருக்குமோ, அப்போ இவங்க எனக்கு இதுல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நீங்கள் தேடிக்கிட்ட மாதிரி நிறைய பேர் போன மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தோம், ஸோ நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கக்கூடாது. நம்ம நிறைய மக்களை சம்பாதிப்போம், எல்லார்கிட்டையும் நாம அன்பை காட்டுவோம், திருப்பி கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு தான் மாறினுச்சு. லைஃப்ல நாங்கள் லோன்லியா இருந்த ஃபீல் எங்களுக்கு இருந்ததே கிடையாது. ஏன்னா நாங்கள் 5 பேர் நாங்கள் தான் எங்கள் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போவோனே கிடையாது. லைஃப்பில் நாங்கள் சம்பாதிச்ச மனிதர்கள், நாங்கள் பார்த்த மனிதர்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் அன்பு அள்ளி தான் கொடுத்துருக்குறோம். திருப்பி கொடுத்தா வாங்கிக்கிறோம், இல்லையா நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டு. நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் டபுளாக கொடுப்போம். ஸோ எங்களுடைய ப்ளஸ் அது. அண்ட் ட்வின்ஸாக இருக்கிறதுல நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், அந்த ஒரு ஒன்று கல்யாணத்துக்கு பயங்கர பிரச்சனை. பொண்ணு கிடைக்கிறது பெரிய இஷ்யூ. ஏன்னா வந்து எப்படி அவங்க 2 பேரும் ஒரே பிஸ்னஸா, அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் ஒன்றா தான் இருக்கணுமா, ஏன் பிரிஞ்சு போகக்கூடாது, 2 வீடு இல்லையா, 2 கார் இல்லையான்லாம் கேட்டாங்க. லக்கிலி எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சிச்சு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் பிளஸ்டுன்னே சொல்லலாம். பட் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸை சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ்ஸும் அதில் இருக்குது. அண்ட் உங்கள் 2 பேர்த்து லைஃப்லேயும் வந்து ஒன் பெஸ்ட் மேன் இன் யோர் லைஃப் அப்படின்னா யார்? எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், 2 பேர் தான். ஏன்னா இருந்த வரைக்கும் அப்பா வந்து நான் நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு, எல்லார் அப்பாவும் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் தான். பட் எங்கள் அப்பா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு ஆள். ஸோ அவங்க வாழ்க்கையை வந்து இப்படிலாம் வாழணும்னு வார்த்தைகளில் சொல்லாமல் செயலில் காட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் எங்கள் ஊருக்கு போயிட்டு ராஜமகேந்திரன் சார் பசங்க அப்படின்னு சொன்னால் 11 வருஷம் ஆச்சு அப்பா இறந்து, இப்பயும் அவர் பிள்ளைங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குற ஒரு வார்த்தையை எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ லைஃப்பில் காசு பணம் தாண்டி நிறைய மனிதர்களை சம்பாதிச்ச ஒரு மனிதர். அவங்க வாழ்க்கை அவங்க பாதையில் தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். என்னமோ ஒரு இது அவங்க ஃபீல்டு மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நாங்கள் முடிச்சுட்டு எங்கேயோ போக வேண்டியது, சம்மந்தமே இல்லாமல் இப்போ அப்பா பண்ணுற மாதிரி 4 பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னா அது பிளட்டுக்குள்ளேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் அண்ணா. ஏன்னா வந்து இன்றைக்கும் இந்த பொசிஷனுக்கு இருக்கோன்னு சொன்னால் ஜஸ்ட்டு வெறும் அருண் அரவிந்தா இருந்து ஒரு பிஸ்னஸ் அப்படி கிடையாது. ஒரு காலேஜ் டைமில் அப்பா இல்லாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு தம்பிங்க வந்து ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும், அதான் டிப்ளமோ தான் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்களே, அப்படியே ஒரு வேலைக்கு போயிடலாமேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா இல்லை, என் மூத்த பிள்ளைக்கு கொடுத்த இன்ஜினியரிங்கை என் 2 கடைசி பிள்ளைங்களும் நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டது அண்ணா. அதே மாதிரி நிறைய விஷயங்களில் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்பிரேஷனல் சோல்ஸ் அப்படின்னு சொன்னால் அண்ணாவும் அண்ணன் அப்பா. சூப்பர். ஸோ வந்து என்னைக்கு நாங்கள் உங்களை மீட் பண்ணாலும் வந்து சேம் எனர்ஜி, சேம் கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் சேம் கைண்ட் ஆஃப் வார்ம்த் தான் இருக்குது. ஐ திங்க் வந்து டச்வுட் அதே மாதிரி வந்து என்னைக்குமே வந்து இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நன்றிகள். ஆண்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி ஒரு சேனல் வந்து ரன் பண்ணுங்கன்னு சொன்னா பார்த்துட்டு இருக்கிற ஆண்களே நமக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு வந்து மனிதர்கள் இருக்காங்க. ஸோ டூ சப்போர்ட். Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.